நீங்கள் பொதுவாக எந்த டாக்டர்ஸ்கிட்ட போனாலுமே இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூன்னாவே முக்கியமாக நீங்கள் ஒபிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உடம்பை குறைக்க சொல்லுவாங்க. ஸோ உடம்பை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் ஆயிலி ஃபுட்ஸ் வாங்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் வெளியில் வாங்கி சாப்பிட்றது, பஜ்ஜி வடை வாங்கி சாப்பிட்றது கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது சுகர். இப்போ எவ்வளோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ பாதிக்கு பாதி நீங்கள் குறைச்சி தான் ஆகணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற முறையும் நான் சொல்லிடுறேன். பொதுவாக ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 50% வெஜிடபிள்ஸ் தான் இருக்கணும், 25% ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், 25% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் முட்டைகோஸ் அப்படின்னா பாதிக்கு பாதி முட்டைகோஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ். இப்போது நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் முட்டை சாப்பிட்லாம், இல்லை பச்சை பட்டாணி, இல்லை அவிச்ச வேர்க்கடலை, எதையாச்சும் ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் அரிசிக்கு போகலாம், இல்லை சப்பாத்திக்கு போகலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு உடம்பும் குறையும், ஈஸியாக பசியும் எடுக்காது. ஓகே, ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை பூஸ்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். எதாவது அவாய்ட் பண்ணால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பூஸ்ட் ஆகுறன்றதையும் பார்த்தோம். ஆனால் இன்னொரு சயின்டிஃபிக் ஸ்டடி இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வர நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் உடம்புல உள்ள ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சாவே என்ன ஆகும், நம்மளுக்கு ஃபெர்டிலிட்டி சான்சஸ் அதிகமாகும். பொதுவாக மேல் இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க 3 விஷயம் கட்டாயம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நம்பர் 1 ஆல்கஹால், நம்பர் 2 ஸ்மோக்கிங், நம்பர் 3 ட்ராவல். ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கவுண்டிங்கில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அப்படியே கவுண்டிங் இருந்தால் கூட மொட்டிலிட்டி பிரச்சனையும் மார்ஃபாலஜிக்கல் பிரச்சனையும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ராவலிங் பண்ணுறதை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்கள்.